துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, ஆண்டவரே, சர்வ லோகத்தை சிருஷ்டித்த எங்க வல்லமையுள்ள கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தினமும் எங்கள் வாழ்க்கையில் தந்து கொண்டே இருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. சேர்ந்து பாடுவோம். உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே அன்பே அன்பே, ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை பாடுவோம். ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதை. உம்முடைய தயை ரொம்ப பெரியது. பாடுவோம். உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 அன்பே, ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா, மறந்தே திரிந்த துரோகி. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியாய், மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீரன்பாலே என்னையும் மனைத்தீர் அன்பாலே. அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 அன்பே, ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. இப்பாரினிலும் அன்பிற்கினிமை இயம்பதியலாத்யாகின் யான். இப்பாரினிலும் அன்பிற்கினிமை இயம்பர்கியலாத்யாகில் யான். இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளிதாமோ. எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இசைக்கவும் இசைக்கவும் எளிதாமோம், பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. அன்பே அன்பே சொல்வோம், அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம். ஒரு நாளும் தயை கண்டேனே, ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. சேர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. நேற்றைய துயரமெல்லாம் படுவோம், இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம், பாடுவோமா. இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானது, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதை. இப்போ கரங்களை தட்டி பாடுவோம். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தம், எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே, எப்போதும் ஆனந்தமே. கரங்களை தட்டி பாடுவோம். என்னப்பா உம் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி பாடுவோம். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்தி. கோடி கோடி நன்றி பாடுவோம். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி 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 நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. அப்பா என்னப்பா உம் திருப்பாதமே, எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. வேதனை துன்பம் வேதனை துன்பமெல்லாம் ஒரே நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரே நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனை.
கரங்களை தட்டி கொண்டே பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே, எப்போதும் ஆனந்தம் எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாடுங்க. ஜெபத்தை பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தம் எப்போதும் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா என்னப்பா உம் திருப்பா. ஊழிய பாதையிலே உற்சாகம் பாடுவோம். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீர். வேதனை துன்பமெல்லாம் வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. சொல்லுவோம். நாதனே நாள்தோறும் வாழ்வேனை. கரங்களை தட்டிக்கொண்டே பாடுவோம். கோடி 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 நன்றி டாடி, ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, கோடி 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 நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தம் எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தம் எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி
அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போலாமே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போலாமே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போலாமே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா பாடுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே நம்ம எழுந்து நின்று நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் எல்லா விதமான மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மேன்மைக்கு பாத்திரர், உயர்வுக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், எல்லாவற்றிற்கும் போதுமானவர். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்தில் இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. நீர் எனக்கு அனுமதித்த பாடுகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் சுமக்கிற இந்த பாடுகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் வடிக்கிற இந்த கண்ணீருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் சுமந்த இந்த வியாதிகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது முடிவிலே அது மகிமையாய் அது விளங்கும். எல்லாருக்கும் முன்பாக என்னை ஆச்சரியமாக நிறுத்த நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நம்ம மத்தியிலே அருமையான சகோதரர் பெண்ணி அவங்க வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நம்ம வரவேற்போமா? சென்னையிலிருந்து இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவருடன் சேர்ந்து நம் கர்த்தரை நாம் ஆராதித்து உயர்த்துவோம். வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நம்மை ஆராதிக்க ஆண்டவர் நம்மளை கூடி வர செய்த ஒவ்வொரு கிருபைக்காக நம்ம ஆண்டவரை நம்ம மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. அவருடைய கிருபை ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. வேதம் கூறுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று வேதம் கூறுகிறது. அப்பேற்பட்ட கிருபையினாலே நம்மளை நடத்தி வருகிற தேவன் எல்லாவித அக்கினி மதியிலும் இந்த தண்ணீரை கடந்து போகும்படி அவர் எவ்வளவு அழகாய் கிருபை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையில, உங்களுடைய பிரச்சனையான வாழ்க்கையில அவருடைய கிருபை இல்லைனா நம்மளால தாண்டி போக முடியாது. வேதம் கூறுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாய் பாய்ந்து செல்வேன், உம்மாலே நான் ஒரு மதுளை தாண்டுவேன் என்று வேதம் கூறுகிறது. அப்பேற்பட்ட தேவனை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா, ஆமென். நம்மை போற்றிடும் கண்மலையாய் அவர் இருக்கிறார். நம்ம துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். எல்லா துதிக்கும் பாத்திரராய் அவர் இருக்கிறார்.
அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய அற்புதங்கள் பெரியது, அவருடைய அதிசயங்கள் பெரியது. இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டுமே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீ செய்ய வேண்டுமே. என் வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறோமே, நான் கண்ணீரின் மத்தியில் கடந்து போகிறேனே, என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா போராட்டத்தையும் தாண்டி போக செய்ய அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கிறார். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நாம் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவரை நம்பும் போது அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஹalleluya. ஆண்டவர் நம்மை ஆராதித்து வரும்போது அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எங்கே 1-2 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவர் உங்களுடைய மத்தியிலும் நம்முடைய மத்தியில் வாசம் செய்கிறார். அவர் அபிஷேகநாதர். அவருடைய அபிஷேகம் வல்லமை பெரியது. அவருடைய அபிஷேக வல்லமை பெரியது. இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்நிய கால அபிஷேகம். அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்து காணும் சமயமல்லோ ஆத்மாவில் இறக்கேனமே. அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்து காணும் சமயமல்லோ ஆத்மாவில் இறக்கேனமே. தீ போல இறங்கனுமே அக்னி நாவாய் பதியனுமே கொடும் காற்றாய் வீசேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கனுமே ஆத்ம நதியாய் பாயனுமே கொடும் காற்றாய் வீசேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. அத்தியோடு தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுന്നു அதிகாரம் பகிரேனமே இனி ஆத்மாவில் பிரகஞ்சிடுவான். அஸ்தியோடு தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுന്നു அதிகாரம் பகிரேனமே இனி ஆத்மாவில் பிரகஞ்சிடான். தீ போலே இறங்கனுமே அக்னி நாவாய் பதியனுமே கொடும் காற்றாய் வீசேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. அக்னி இறங்கனுமே அக்னி நாவாய் பதியனுமே கொடும் காற்றாய் வீசேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. கர்மேலில் பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் ഞാൻ കാണുന്നു ആകാവ് വീരക്ഷ പോലെ അഗ്നി മഴയായി പെയ്യനുമേ. കർമേലിൽ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു ആകാവ് വീരക്ഷ പോലെ അഗ്നി മഴയായി പെയ്യനുമേ. തീ പോലെ ഇറങ്ങനുമേ അഗ്നി നാവായി പതിയനുമേ കൊടും കാற்றாய் വീശേനമേ ആത്മ നദിയായി ഒഴുകേനമേ. തീ പോലെ ഇറങ്ങനുമേ അഗ്നി നാവായി പതിയനുമേ കൊടും കാற்றாய் വീശേനമേ ആത്മ നദിയായി ഒഴുകേനമേ. சீனாய் மலமுகரில் ஒரு தீஜாலை நான் காணுന്നു இஸ்ராயலின் தெய்வமே ஆ தீ என் மேல் இறக்கேனமே. சீனாய் மலமுகரில் ஒரு தீஜாலை நான் காணுന്നു இஸ்ராயலின் தெய்வமே ஆ தீ என் மேல் இறக்கேனமே. தீ போலே இறங்கனுமே அக்னி நாவாய் எனுமே கொடும் காற்றாய் வீசேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. தீ போலே இறங்கனுமே அக்னி நாவாய் பதியனுமே கொடும் காற்றாய் வீசேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே.
ஆமென். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள அபிஷேகத்தினால் இன்றைய நாளில் உங்களை நிரப்பார் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆதி அப்போஸ்தல காலத்தில் இறங்கின அபிஷேகத்தின் வல்லமை இன்றைய நாளில் இந்த கூடாரத்தின் மீது இறங்கத்தக்கதாய், ஆண்டவர் வல்லமையோடு இறங்கத்தக்கதாய் செய்தருளி உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதில்லை, ஒருபோதும் மாறுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபுவில் சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்படாதபடி அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் விசுவாசிக்கும் போது அனைத்தும் நிறைவேறும். அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவர் அப்படியே செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அருமையான மகிமையான ஒரு உன்னதமான ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆராதனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சென்னையிலிருந்து அருமையான அன்பு சகோதரருடைய குடும்பமாக வந்திருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால எங்கள் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு ஆராதனை. மீண்டும் கர்த்தர் மகிமையாக இரண்டாவது ஒரு ஆராதனை இந்த நாளில் மகிமையாக கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன தினம்? மதர்ஸ் டே. காலையில் தான் எங்கள் பாப்பா சொன்னா இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படின்னு. என்னாலுமே எனக்கு மதர்ஸ் டே தான் சொல்லுவாங்க. கையத்துக்கு அள்ளியில் சொல்லலாமா? என்னைக்காவது நம்ம அம்மாவை நினைக்காம இருப்போமா? ஒரு நாள் கூட நினைக்காம இருக்க மாட்டோம். எங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எத்தனை தடவை தான் அவங்க அம்மா செய்து அப்படி செஞ்சாங்க, எங்கள் அம்மா இப்படி செஞ்சாங்கன்னு டெய்லி அம்மா ஒரு நாளைக்கு எப்படியும் 4 தடவையாவது சொல்லியிருந்தாங்க அப்படிமா. அப்போ கர்த்தாதி கர்த்தர் நமக்காக உயிரை கொடுத்ததை நம்ம எத்தனை தடவை சொல்லணும்? தாயிலும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அப்போ இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பன் ஒரு நாள் வரை தான் நம்ம கூட என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஒரு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேறு இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? போய் தான் ஆகணும். ஆனால் எப்பொழுதும் எனி டைமும் நம்ம கூட இருக்கிறது யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தாயின் மேலாக அன்புள்ளவர். இந்த நாட்கள் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது மதர்ஸ் டே அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? நம்ம அம்மா சின்ன வயசில் நம்மளை எப்படி என்ன எல்லாத்துக்கும் என்ன வரும் ஞாபகம் சொல்லுதீங்களா? உங்கள் அம்மாவை நினச்சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு? நம்ம அம்மா எப்போதும் என்ன செய்வாங்க? எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க, அடிப்பாங்க, அப்புறம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு முடியட்டாலும் கூட என்ன செய்வாங்க? முயற்சி பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்வாங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர். 10 வருஷம் கழித்து நாங்கள் பிறந்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு செல்லம் இருந்தாலும் கூட எனக்கு விசேஷமாக என்னது எனக்கு கிஃப்டாக கிடைக்கும் தெரியுமா? அடி ரொம்ப கிடைக்கும். ஏன் அப்படின்னா நான் பிடிவாதமாக நினச்சதை உடனே வாங்கணும்னு நிற்பேன். ஆனால் மற்ற யாரும் எங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலையை பொறுத்து சரி நம்ம வீடு இப்படி இருக்குது, நம்ம கஷ்டத்தின் மத்தியில் போகிறோன்ட்டு நான் அதை நினைக்க மாட்டேன். ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் நினச்சதை உடனே எனக்கு வாங்கி கொடுக்கட்டா என்ன செய்வேன்? ரொம்ப அழுது அடம் பிடிச்சி வாங்கிடுவேன் எப்படியாது. அப்போ அடியும் நிறைய கிடைக்கும். அப்புறம் அடிச்சுட்டு எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? திருப்பி அழுவாங்க, நீ இவ்வளவு நேரம் உன்னைய நம்மளை அடிச்சிட்டேனோ உன்னைய அப்படின்னு அழுதுட்டு திருப்பி என்ன செய்வாங்க தெரியுமா? சாப்பாடு அள்ளி வாயில் ஊட்டுவாங்க. அப்போ அந்த அன்பை நான் நினச்சி ருசித்து பார்த்தேன். ஏசப்பா நான் இவ்வளவு வம்பு பண்ணேன், இவ்வளோ அடித்தாங்க, அப்போ என் மேலே இவங்களுக்கு பாசமே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு நொடி பொழுதுல அவங்க என்ன செய்தாங்க? அடுத்ததில் சாப்பாடு செஞ்சு ஃபஸ்ட்டு யாருக்கு அடி விழுந்ததோ அவங்களுக்கு முதலாவது என்ன செய்தாங்க? அள்ளி கொடுக்கும்போது அவங்க அன்பை நம்ம என்ன செய்ய முடியுது? ருசிக்க முடியும். இந்த நாட்கள் அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டும்போது பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காக அநேக காரியங்களில் அவங்கள அடிக்கும்போது அவங்க என்ன நினைக்காங்க? எங்கள் பிள்ளைங்க கூட கேட்டிருக்காங்க. ஏண்டா சின்ன வயசில் நான் வெளியில் நல்லா எல்லாத்திட்டையும் சத்தியத்தை சொல்லுவேன், ரொம்ப அன்பாக இருப்பேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் சேம் வந்து இந்த டென்சியை அடிச்சிட்டானா ஏதோ ஒன்று பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒரு குச்சி எடுத்து அடின்னு ரொம்ப அடிச்சிட்டேன். அதில் எங்கள் வீட்டு பேக் சைடில் இருந்த ஒருத்தர் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டார். அக்கான்னு சவுண்டு கேட்டுச்சு. எங்கடா கேட்கணும்னு பார்த்தா திரும்பி பார்த்தா அவர், நீங்களா இப்படி அடிக்கீங்க பிள்ளைகளா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பிள்ளைகளை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாட்களில் அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க.
அதனால் பிள்ளைகளை நம்ம அடித்து வளர்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு அது கசப்பாக இருக்கலாம், ஆனால் பின் நாளில் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தினால அந்த பிள்ளைகள் நினைத்து கர்த்தருக்கு என்ன செய்வாங்க, நன்றி சொல்லுவோம். அவங்க அறியாமல் செய்தாங்க, ஆனால் நம்ம கண்டிஷன் பண்ணி நம்ம வளர்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இதில் நம்ம 23வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நிறைய நீங்கள் ஆட்டுக்குட்டி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்களில். அது என்ன செய்யும், நல்ல இடத்துல புல் இருக்க இடத்துல மேயாது, சும்மா எங்கேயோ ஒரு முள் செடி இருக்க இடத்துல போய் சுற்றி வளைஞ்சிட்டு இருக்கும். அப்போ மேய்ப்பன் என்ன செய்வான், குச்சை வச்சு நல்லா ஆட்டை அடிப்பான். அடித்து அதுக்கு கால் வலி எடுத்து கால் நொண்டி நடக்கும்போது ஒழுங்காக என்ன செய்யும், கரெக்டான இடத்துக்கு போயிட்டு வரும். இந்த நாட்களில் அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து பசுமையாக நம்ம பிள்ளைகளை மாற்றணுங்க தான் அவருடைய திட்டமும் நோக்கம். அப்போ யோபுல ஒரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். இந்த நாட்களில் நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யார் நம்மளை காயப்படுத்தினாலும் சரி, துக்கப்படுத்தினாலும் சரி, நம்ம அவங்களுக்கு காயம் கட்டுகளாக தான் நம்ம இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் அநேக ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயம் பண்ண முடியும். எனக்கு ஒரு சிறு வயதில் ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மா யாருக்குனாலும் உதவி செய்ததில் ஃபஸ்ட்டாலாம் என்ன செய்வாங்க, ஓடி போய் உதவி செய்வாங்க. ஆனால் ஒருத்தங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை ஏதோ ஒரு இதாக பேசிட்டாங்க. உடனே எங்கள் அம்மாவுக்கு மனசு இதாகிடுச்சு, பேசலை, வைராக்கியமாக அவங்க பாட்டுக்க பேசாமல் இருந்துட்டாங்க. ஆனால் அவங்க வெளியே வந்து பேச வந்தாங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு மனசு இல்லை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டான். நான் அன்பு செலுத்த ஆட நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்ட்டு. திடீர்னு பார்த்தாங்கன்னா அநேகருக்கு சின்னதுக்கு நம்ம ஊரில் இருக்கிறதுனால முள் குத்திடும், காலில் முள் குத்துனோடனே அந்த முள்ளை கரெக்டாக எங்கள் அம்மா தான் என்ன செய்வாங்க, யாருக்குனாலும் முள் குத்தினா எங்கள் அம்மாட்ட வருவாங்க, அழகாக என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு மருந்து வச்சு கட்டி, அதுக்கப்புறம் அது படுத்த பிறகு அந்த பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கும், வீட்டுக்கு கூப்பிட வருவாங்க. அசந்து அந்த பிள்ளைகள் தூங்கும் போது பட்டார்னு பிடிச்சி கட் பண்ணி அதை என்ன செய்வாங்க, அந்த முள்ளை வெளியில் எடுப்பாங்க. அப்போது ஒருத்தங்க வந்து எனக்கு இப்படி காலில் முள் குத்திருச்சு, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா வந்து அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனாலும் என்ன செய்வாங்க, இந்த காலில் எனக்கு முள் குத்திருச்சு அதான் வந்திருக்கேன்னொடனே, அப்போ நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன செய்தோம், நாங்கள் சின்ன பிள்ளைங்க தான், நாங்கள் எடுக்க தெரியும், நாங்களும் எடுத்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சி எடுக்கும். ஆனால் அவங்க வலிக்குது, அவங்களுக்கு எடுக்க தெரில எங்களுக்கு. ஆனால் முள் இருக்கிறது தெரியுது, அந்த காலுக்குள்ளே இந்த உப்பு குத்தியில் காலில் உள்ள அப்படியே இருக்கிறது தெரியுது. எங்கள் அம்மாவுக்கு மனசு கேட்கல, ஐயோ அந்த பிள்ளைகளுக்கு எடுக்க தெரியல, நம்ம போய் எடுத்துருன்னு சொல்லிட்டு பேசட்டாலும் கூட காலை தூக்கி அவங்க அம்மா மடியில் வச்சு எங்கள் அம்மா அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அவங்க அம்மாவை நான் என்ன செஞ்சுட்டேன், பேசிட்டேன். ஆனாலும் அவங்க வந்து எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த முள்ளை எடுத்து என்னை நடக்க வச்சுட்டாங்க. அப்படி தான் நம்முடைய அன்பு இருக்கணும். அவங்க பேசலாம், நம்ம பேசாமல் இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பழகினா, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம ஓடி போய் உதவி செய்யும் போது அதை கர்த்தர் பார்க்குறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க, கடைபிடிப்பாங்க. நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாட்களில் தாயிலும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஒரு பசும்புல் மேய்ச்சலில் நம்மளை நடத்தி செல்வதற்காக அநேக நேரங்களில் நம்ம சிச்சையின் பாதையில் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை நீங்கள் நம்ம அன்போடு அதை சகிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு உயர்வின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக அந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே மதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் 4 தலைமுறையை காணத்தக்க ஆயுசு நாட்களை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய அநேக நன்மைகளை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? நானும் உங்கள் எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாருக்குமே ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி கரங்களை பிடிச்சி மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். சரி, எத்தனை பேர் மதராக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மதராக இருக்கிறவங்க நல்லா கை தூக்குங்க. மதராக இருக்கிறவங்க, ஓகே. மதராக இருக்கிறவங்க, சார் மதர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு அவங்கெல்லாம் கை தூக்குங்க. மதர்ஸ் இருக்கிறவங்க அல்லேலூயா. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மதர்ஸ் டேயாக இருக்கனால ஒரு 5 நிமிஷம் நானும் மதர்ஸ் பற்றி பேசினா நல்லாயிருக்கும். அதனால் நான் மதுரையில் வேலை பார்த்தேன். மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
ஒரு கிராம பகுதி தான். அந்த கிராம பகுதியில் ஒரு வயசான பாட்டி, ஒரு அம்மா நல்லா இட்லி காலையிலே சுடுவாங்க. அங்கே மதுரையில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலை தேக்கு இலையில் கொடுப்பாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? தேக்கு இலையில் மதுரையில் மட்டும்தான் அது கிடைக்கும். நல்லா அருமையாக அந்த இலையெல்லாம் தச்செல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி நல்லா அருமையாக சுட சுட கொடுப்பாங்க. காலையில் யார் போனாலும் கொடுப்பாங்க. அந்த இட்லி கொடுப்பாங்க. காசு அப்போ ரொம்ப கம்மி தான், 50 பைசாவோ என்னவோ அந்த மாதிரி தான் அந்த இட்லி. ஒரு சாப்பிட்டுட்டு 5 ரூபா, 2 ரூபா, அந்த மாதிரி 3 ரூபா அப்படி தான். அந்த இட்லி சாப்பிட்டா, காலை டிஃபன் சாப்பிட்டா அவ்வளோதான் காசு. அப்போ எல்லாரும் சாப்பிடுவாங்க. சிலர் கடன் சொல்லுவாங்க. இப்போ அந்த பாட்டி எழுதி கூட வைக்காது, எழுத கூட தெரியாது, ஒரு மனக்கணக்கு தான். அப்போ சொன்னால் அந்த பாட்டிகிட்ட சொன்னால், பாட்டி இது உங்களுக்கு ஏமாத்திடுவாங்களே, தருவாங்களா அதான்ட்டு. அப்போ அந்த பாட்டி சொல்லும், அவங்க தந்தா அவங்களுடைய நேர்மை கணக்கில் அது வரவு வைக்கப்படும். அவன் பணம் தந்தாம்னா, அவன் தராட்டி பரவாயில்ல, எனக்கு புண்ணிய கணக்கு இருக்குது, அதில் வரவு வச்சுருவாங்க அப்படின்றார். சிம்பிளாக முடிச்சிடும் அந்த பாட்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது சட்டையே பண்ணாது. அவன் தந்தா அவனுடைய நேர்மை கணக்கில் அது வரவு வைக்கப்பட்டுரும். அவன் நேர்மைக்கு ஒரு பரிசு கிடைக்கும். தராட்டி எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை, என்னுடைய புண்ணிய கணக்கில் அது சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. இப்படி நிறைய தாயை குறித்து நிறைய சாட்சி சொல்லலாம். வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நான் மனசில் நினச்சிருக்கிற வசனத்தை யார் டக்குன்னு வாசிக்கன்னு பார்ப்போம். சரி, தாய் தேற்றிட்டாங்க. அடுத்தல இருக்கு. சரி வாசிங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15 வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வசனத்துல. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை. ஆமா, அப்போ இங்க ஒரு கேள்வியும் பதிலும் இருக்கு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை மறப்பாளோ? அப்போ மறந்துடுவாங்க சில நேரத்தில், தாயாக இருந்தாலும். அப்போ இன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் தாய் மறந்தாலும் தாயிலும் மேலான தெய்வம் உங்களை மறக்க மாட்டார். சொல்லுங்கள் பார்ப்போம். தாயிலும் மேலான தெய்வம் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் தாய் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் தாய்மார்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு சிறப்பு, ஒரு வாக்கு தத்தத்தை அவன் கொடுப்பான். தம்பி எல்லாருக்கும் டக்குன்னு போய் கொடுத்துட்டு பார்ப்போம். டக்குன்னு எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்க. தாய்மார்கள் எல்லாருமே நீங்கள் எழுந்து நில்லுங்க. எல்லாத்துக்கும் இன்றைய தினத்துக்காக ஒரு சிறப்பு வாக்கு தத்தம். இதை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தாய் இருக்கிறவர்களுக்கெல்லாம், தாய்மாருக்கு எல்லாருக்குமே கொடுத்துரு. நம்ம குட்டி பாப்பா சசிகா ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுறாளாமா, நல்ல ஆங்கில பாடல். நல்ல பாப்பாவை கரம் தட்டி நீங்கள் வரவேறுங்க பாப்போம். பாப்பா நல்லா மேலே வாமா. Light of the world, few step down into darkness. Open my eyes, let me see beauty that makes this heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சோத்திரம். என் மகளுக்கு திருமணம் நடக்கும்பொழுது ஐயா வீட்டில் ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு வந்தார். மாப்பிள்ளை வந்தது. கடவுளையே நம்பணும்னு சொல்லி 21 நாள் பாஸ்டிங் போட்டு அதே மாப்பிள்ளையே கடவுள் வாக்கு தத்துவத்தில் அதே மாப்பிள்ளையே சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒத்து வந்துட்டோம். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு விட்டது. கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தாரு. பிரசவம் ஆகிற டைமில் குழந்தைக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. நான் சாட்சி சொல்கிறேன், ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு. நார்மல் டெலிவரி ஆச்சு. அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இப்போ குழந்தை தாய் கடவுள் குழந்தை ஐசியில் ஒரு வாரமாக வச்சுருந்தாங்க. அப்போது ஆண்டவரே இதை கொடுத்துட்டு இந்த பலன் இல்லாமல் போச்சு, ஆண்டவரே காப்பாற்றி கொடுக்கணும்னு சொன்னால் 10 நாள் கழித்து குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லி தாய் கிட்ட கொடுத்துட்டாங்க. கர்த்தர்கிட்ட நான் அப்போ ஆஸ்பத்திரியில் போராடிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்னு குழந்தை தாயும் நல்ல முறையாக கர்த்தருக்கு குணமாக்கி கொடுத்துட்டாரு. எங்கள் வீட்டில் கிணத்துல நான் விவசாய தோட்டத்தில் இருக்கிறேங்க. கிணத்துல தண்ணி இல்லாமல் சுற்றி வர எல்லாம் போர் போட்டிருக்குறாங்க. எங்களுக்கு கிணத்துல தண்ணி நம்பி தான் நாங்கள் இருக்கிறப்ப ஆண்டவர் எங்கள் கிணத்துல மட்டும் தண்ணி வற்றக்கூடாது, அது எண்ணெய் கொண்டு போய் கிணத்துல ஊற்றுனாங்க. அதுக்குள்ளே ஊற்ற முடியாது, மேலே நின்று தொளிச்சு விட்டு வந்தேன். அதுக்கு தண்ணி வற்றாமல் எங்களுது மட்டும் ஓடிட்டுருக்கு. எல்லோரும் போர் போட்டு உங்களுது மட்டும் தண்ணி வற்றாமல் ஓடிட்டுருக்குதான்னு கேட்குறாங்க. ஆண்டவரே தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு உடல் நலம் சரி இல்லாமல் நேற்று ஆஸ்பத்திரி போனதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது மறுபடியும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அது பார்க்காம ஆண்டவரோட சிஸ்டத்துலேயே அது குணமாகணும்னு நான் வேண்டியிருக்கேன். ஆண்டவர் வீட்டில் இங்கே ஒரு இடத்துல பத்திரம் தொலைஞ்சு வச்சுங்க. ஆண்டவர் அந்த பத்திரம் இல்லாமல் அந்த இடத்த விற்பனைக்கு நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் விற்கிறதுக்காக ஆண்டவர் அதை விற்று நல்லதாக பண்ணி கொடுக்குறக்காக கர்த்தரை கேட்டுக்கணும். கோடான கோடி நன்றி. இந்த ஆராதனை ஸ்தலத்தில் நாங்கள் முதலாக வந்திருக்கிறவங்களும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். இன்றைக்கி ஆராதனைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன். அப்போ இந்த ஆராதனை ஸ்தலம் அவங்க பிருந்தா அவங்க சித்தி அவங்கள எழுந்து நில்லுங்க. சரி, அடுத்தபடியாக இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடினவர்கள், கொண்டாட போகிறவர்கள் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்க யார்? அப்படியா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, இந்த இவர்களுக்காக நீங்கள் எல்லாம் திருமண நாள் பையனுக்கா? ஓகே, எல்லாருக்காக நீங்கள் நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இந்த மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய கரங்களிலே காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபித்து காணிக்கைகள் எல்லாம் செலுத்தி நம்ம வார்த்தைகளை கேட்க போகிறோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே முதலமாக இந்த ஆராதனை ஸ்தலத்தில் ஆராதிக்கிற உடைய ஜனங்களை நீர் கண்ணோக்கி இந்த நாளிலே இந்த ஆராதனையில் ஆராதிப்பதற்கேற்ற ஒரு பிரதிபலனை அவருடைய வாழ்க்கையில் உண்டாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அருமையான குட்டி பிள்ளை இவர்கள் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கல்யாண சுந்தரம் பிரதருடைய மகனுக்கும் பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்கிற உடைய ஜனங்களுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் கூட இருக்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்ற என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரென் அடைக்கலம். ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்ற என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம்.
யோவான் எழுதின நற்செய்தி நூல், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை, அதனுடைய பின்பாகத்தை ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எல்லாரும் சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரத்தை பிடிச்சி இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த மே மாதத்திற்காக கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து மேக பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பெரிதான காரியங்களை செய்கிற தேவன் அவர் ஒரு பெரிய தேவன். அல்லேலூயா. அதனால தான் பெரிய தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். பெரிய தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். அப்போ இன்னைக்கு காலையில் அப்படியே ஒவ்வொரு பெரிய காரியங்களை குறித்து அப்படியே தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து பேசினார். யோபினுடைய சரித்திர புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். யோபு, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க தானே? யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த சைடில் ஆண்கள் சைடில் ஒருத்தர் வாசிங்க. யோபு 37:5. குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஆச்சரியமான விதமாய் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்போ உங்க வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்கிற அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிதானவைகளை ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் காண பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்போ கிரகிக்க கூடாத, யோசிச்சு கூட பார்க்க கூடாத, யோசிச்சு கூட சில நேரங்களில் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு அதிசயம், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பெரிய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்போ இந்த யோபினுடைய சரித்திரத்தின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் காற்று, மழை, மேகம் அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து நீங்கள் வாசிங்க. இந்த 37ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 5ஆம் வசனத்துக்கு பிறகு உள்ள நீங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மழையை குறித்து, மேகத்தை குறித்து, காற்றை குறித்து இந்த அதிகாரம் ஃபுல்லாக இதுதான் வரும். அப்போ பாருங்கள், இதில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க பார்ப்போம். 16ஐயும் 17ஐயும் வாசிங்க பார்ப்போம். இவ்வளோ 37:16. மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போதும் உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையும் அறியீரோ. அதே மாதிரி 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிங்க. உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்போ
இந்த 5ஆம் வசனத்துக்கு பின்புறம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம வெயிலின் உஷ்ணத்தில் உக்கிரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கொஞ்சம் சூழ்நிலையே மாறிப்போச்சு. அல்லேலூயா, சூழ்நிலையே மாறுது. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் உள்ள தண்ணி எப்போவுமே ஹாட் வாட்டராக தான் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தர் ஒரு நாள்லேயே சூழ்நிலைகளை மாற்றி விடுகிறார். ஆங்காங்கே மழை பெய்யுது, ஆங்காங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான விதத்தில் எப்படி மேகங்கள் தொங்கும்படி வைக்கிறாராம். அல்லேலூயா, மேகங்கள் தொங்குது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் நிறைய மேகங்களை பார்க்கலாம். இப்போ இந்த வெண்மேகம், அந்த வெண்மேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக தண்ணி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் கார் மேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார் மேகத்துக்குள்ளே தண்ணீர் இருக்குது, உள்ள அந்த இடத்துல தண்ணி தொங்குது. அப்படி தான் அர்த்தம். மேகங்கள் அப்படியே அந்த கார் மேகம், கருப்பு கலரில் இருக்கிற மேகத்துக்குள்ளே கர்த்தர் தண்ணியை வச்சிருக்கிறார். தண்ணீர் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அது எந்த இடத்துல பெய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை இடுகிறாராம். அவர் உறைந்த மலையையும் கல் மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார். அப்போ இந்த இடத்துல 3 மலை சொல்ல இருக்கு. ஒன்று உறைந்த மலை, 2வது கல் மலை, தம்முடைய வல்லமையின் பெருமலை. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் வேணும்? அல்லேலூயா. உறைந்த மலை பார்த்துருக்கிறீங்களா? உறைந்த மலை எங்கே பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்களா பிரதர்? கொடைக்கானலில் உறைந்த மழை பெஞ்சிருக்கா? இப்போ காஷ்மீர் மாதிரி குளிர் பிரதேசங்களில் பனி அப்படி மலை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, உறைந்த மலை. அது அந்த பகுதியில் ஒரு ஆசீர்வாதம். 2வது கல் மலை. சில நேரங்களில் மேகங்கள் ரொம்ப தாழ்வாக வந்துட்டு அப்படின்னா அந்த மேகம், அந்த தண்ணி இருக்கிற அந்த கார் மேகம் பூமிக்கு வர்றதுக்குள்ள அந்த கல்மலையாக தான் இருக்கும். அது குளிர்விக்கப்பட்டு பூமியில் அது மழையாக பெய்யணும். சில நேரம் அந்த டைமிங் இல்லை அப்படின்னா அது கல் மழையாக பெஞ்சிரும், அவ்வளோதான். இப்போ கூட சில இடத்துங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் பார்த்தோம். துபாயில் ஒரு பெரும் மழை வந்துச்சு. அந்த சில்வர் நைட்ரேட் அந்த மேகத்து மேலே தூவினதுனால ஒரு பெரிய மழை வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். பல செய்தியெல்லாம் இருக்குது. அப்போது அந்த கல்மலை சீக்கிரத்தில் வரும். கல்மலை வந்தாலும் அது கல்லாக கிடக்குமா? கிடக்காது. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்? தண்ணியாக மாறி விடுகிறது. அடுத்தபடியாக வல்லமையின் பெருமலை, அதுதான் நமக்கு வேணும். வல்லமையின் பெருமலை அப்படின்னா அங்கே தீர்க்கதரிசி காலத்தில் பெஞ்ச மழை, உள்ளங்கை அளவு மேகம், அது எப்படி உண்டாச்சு? பெரும் மழையாக பெய்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை அளவுக்கு ஒப்பான ஒரு சின்ன விசுவாசமாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். என் குடும்பத்தில் இவ்வளவு தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவை இருக்குதா? தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இது உள்ளங்கை மேகம், இதில் பெரும் மழையை கர்த்தர் நீங்கள் அருளி செய்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறீர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக என்கிட்ட கொஞ்சம் பணங்களை கொண்டு வந்து ஜோம் பண்ணி, தாங்கையா இதை நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஜோம் பண்ணணும், ஆண்டவரே இவங்க கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இதை வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், இது இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற உள்ளங்கை மேகம். அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு பெரும் மலையை காண்பதற்கு நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி பெரும் மலையை அந்த வியாபாரங்களில் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்துலையும் அப்படி தான் செய்வார். உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பணமாக இருக்கலாம், கொஞ்சம் எண்ணெயாக இருக்கலாம், கொஞ்சம் மாவாக இருக்கலாம், எது கொஞ்சமாக இருக்கோ அது உள்ளங்கை மேகம். நீங்கள் எப்போவுமே எந்த காரியம் உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் எடுத்து இந்த உள்ளங்கையை நீங்கள் பாருங்கள், அந்த உள்ளங்கை மேகத்தில் பெருமழை உண்டாச்சான். இதுதான் ஆச்சரியமான பெரிய காரியங்கள். அப்போ இன்றைக்கி காலையில் ஆண்டவர் என்னோடு 2 காரியத்தை பேசினார். ஒன்று
சிறையிருப்பு மாறும். இந்த வார்த்தை யோபுனுடைய வாழ்க்கையில் என்னைக்கு கேட்கப்பட்டதோ அவனுடைய எல்லா சிறையிருப்புகள் மாறினது. இப்போ யோபுவை குறித்து நம்ம அநேக முறை தியானித்து இருக்கிறதுனால யோபுவினுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறின விதங்கள் நீங்கள் 42ஆம் அதிகாரம் அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அப்போ யோபுவினுடைய சிறையிருப்பை குறித்து அநேக முறை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான விதமாக சத்தத்தை குமுற பண்ணி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும் பொழுது யோபினுடைய வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்புகள் மாறினது போலவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் கர்த்தர் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதில் குறிப்பாக அந்த 42:12 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். போதும், இந்த 5 மாதம் நீங்கள் யோபினுடைய முன்னிலைமை போல நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ பாடுகளில் நீங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ இழப்புகளில் நீங்கள் வந்திருக்கலாம். நான் இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து நான் மனதார நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யோபினுடைய வாழ்க்கையில் பின்னிலைமையின் ஆசீர்வாதங்கள் உண்டானது போல வருகிற ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பின்னிலைமையின் ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு தொடங்க போகிறது. கரங்களை தட்டி 6வது மாதத்திலிருந்து யோபினுடைய வாழ்க்கையில் அந்த பின்னிலைமையின் ஆசீர்வாதங்கள் உண்டானது போலவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உண்டாக போகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சிறை கதவுகள் அது திறக்கப்பட்டு ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை என்னுடைய ஜனங்களுக்கு நான் கட்டளையிட போகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்தார். சிறை கதவுகள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியமெல்லாம் நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து வந்திருந்தீங்களோ அந்த சிறை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதுதான் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப்போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கும். நாம் எல்லாரும் அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கு பேதுருனுடைய வாழ்க்கையில் அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்ட அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலையின் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். சிலருடைய வாழ்க்கையில என்ன விடுதலையை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விடுதலையை தருவார். ஒருவேளை சரீரத்தில் நீங்க ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறீங்களா, அந்த விடுதலை சரீரத்தில் சுகம் என்கிற ஒரு விடுதலையை நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா நல்ல ஒரு சுகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது தருவார். நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என் வருமானம் எந்த வழியில் வருது எந்த வழியில் போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் வருமானத்தில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும். என்னுடைய கடன் பிரச்சனை நான் மாறணும். எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் என்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஒரு கடன் பிரச்சனையிலையோ ஒரு பொருளாதார பிரச்சனையிலையோ நீங்கள் போராடி கொண்டிருந்தா அதுவும் ஒரு சிறைச்சாலையின் ஒரு அனுபவம் தான். அந்த சிறைச்சாலையின் அனுபவங்களை கூட கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு விடுதலையை கட்டளையிட போகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை 1 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பேதுருனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:4 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய
4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இப்போ பேதுருக்கு ஒரு சிறைச்சாலை அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல 4 பார்ட்டாக அவர் காவல் காக்கப்படுகிறார். 4 பார்ட். இப்போ அவருடைய மெயின் சிறைச்சாலை, அந்த மெயின் சிறை அறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா அது ஒரு பிளாக்ல இருக்கும். அந்த பிளாக்குக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்கும். அப்படி ஒரு 4 பார்ட்டை தாண்டினா தான் உள்ளே போக முடியும். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போர் சேவகர்கள் நிற்கிறாங்க. போர் சேவகர்கள் அப்படின்னா சகல விதத்திலும் இராணுவத்தில் சகல பயிற்சியும் பெற்ற மிலிட்ரி ஃபோர்ஸு. சரியா? நம்மளுக்கு காவல்துறை இருக்கிறாங்க, காவல்துறைக்கும் சில பயிற்சிகள் இருக்குது, மிலிட்ரிக்கும் சில பயிற்சிகள் இருக்குது. அப்போ காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகளை காட்டிலும் மிலிட்ரிக்கு வந்து ரொம்ப அதிகமான பயிற்சிகள். அப்போ ஒரு மனிதனை சிறையில் பாதுகாக்கிறதுக்கு 4 நாளும் 16 போர்ச்சேவர்கள், 16 மிலிட்ரி ஃபோர்ஸ் அங்கே நிற்குது. அது மாத்திரமல்ல, அந்த 4 வகுப்புகளின் வசமாக அவன் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். வாசிங்க பார்ப்போம் 5வது வசனத்தை. ஆமாம், இதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சிறைச்சாலையில் தான் இருக்காரு, ஆனால் அங்கே காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சிறையிருப்பில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களை காத்து கொண்டே இருப்பார். ஆமென். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும், ஆனால் அதற்கு மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் காக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தாலும் நீங்கள் காக்கப்பட்டால் தான் சிறையிருப்பிலிருந்து வெளிவரும்போது அதனுடைய நன்மையை நீங்கள் என்ன பண்ணணும்? சுதந்திரித்து கொள்ளணும். ஒருத்தர் வந்தாங்க, ஒரு அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நிறைய பாடுகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நிறைய சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் வேத வசனத்தின்படி ஆலோசனை சொல்லி ஒரே ஒரு காரியத்தை கடைசியாக சொன்னேன். இவ்வளோ பிரச்சனையிலையும் உங்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து காத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஜீவனோடு இருந்தால் தான் ஒரு நாள் வரும்போது நீங்கள் நன்மையெல்லாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஜீவனை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஜீவனை கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போ நல்ல அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை. அப்போ ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் நீங்கள் வெளிவருவீங்க. ஆனால் அந்த சிறையிருப்பின் காலத்தில் கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். நல்லா கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அதனால் சிறையிருப்பின் காலங்களில் ஒரு மனிதனுக்கு நினைச்சபடி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கும்போது அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் என்ன பண்ணணும்? கேட்டு இருக்கணும். வீட்டில் இருக்கிறபடி, வீட்டில் நினைச்சபடி சாப்பிட முடியாது, வீட்டில் இருக்கிறபடி தூங்க முடியாது. அந்த சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்டுக்கிற உணவு தான், அங்கே இருக்கிற வசதிகள்லாம் அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? அவன் இருக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் பாதுகாக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு வேளை சிறையிருப்பின் அனுபவத்தில் கடந்து வரக்கூடிய தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது எத்தனையோ நாட்கள் உங்கள் ஜீவனுக்கு விரோதமான எழும்பின சத்துருவின் கிரியைகள் எத்தனையோ அதிகம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இனியும் கர்த்தர் பாதுகாப்பார். அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12:6 ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா. இப்போ ஜெயிலுக்குள்ள அந்த அறைக்குள்ளேயும் அவனை எத்தனை சங்கிலியில் கட்டியிருக்காங்க? எத்தனை சங்கிலி? 2 சங்கிலியில் கட்டியிருக்கிறாங்க. 2 சேவகர் நடுவே 2 சங்கிலியில் கட்டி 2 சேவகர் பக்கத்தில் நிற்கிறாங்க நடுவே. இப்போ என்ன பண்ணி கொண்டிருந்தாருங்க? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். எத்தனை பேருக்கு நல்ல தூக்கம் வேணும்? இங்கே தூங்கக்கூடாது, சரியா? எத்தனை பேருக்கு நல்ல தூக்கம் வேணும்? படுத்த உடனே தூக்கம் வந்துடணும்.
நான் பழசெல்லாம் நினச்சி குழம்பி நான் மிட் நைட்டில் தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெப குறிப்பே அதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஜெபிக்க சொல்லுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனு, ரொம்ப காரியம். அன்றைக்கி ஒரு தம்பி ஃபோன் பண்ணி ஒரு காலத்தில் வேலை பார்க்காரு. அண்ணே ஒர்க்கு ப்ரெஷர் வர ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு, சரி அதனால் என்ன, சில நேரம் நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டாக இருக்கவங்க பண்ணக்கூடிய டார்ச்சரில் வீட்டில் கூட எனக்கு அதே சிந்தனை தான் வருது. நான் ரொம்ப கிரிக்கெட் ரசிகர், ஐபிஎல் கிரிக்கெட் கூட என்னால் பார்க்க முடியலண்ணே அப்படின்னார். அவர் வருத்தத்தை பார்த்தீங்களா? ஐபிஎல் கிரிக்கெட் கூட என்னால் பார்க்க முடியல, கிரிக்கெட்டை போட்டு வச்சா கூட எனக்கு சிந்தனைலாம் அங்கே ஓடுது அப்படின்னார். இவருக்கு என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? அப்போ நான் சொன்னேன், தம்பி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீ கிரிக்கெட்டும் பார்க்காத ஒன்றும் பார்க்காத, அது ஏற்கனவே வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை போய் நீ ஐபிஎல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிடாத. நீ நல்ல சுவிசேஷ புஸ்தகங்களை நல்ல சத்தமாக வாசிச்சுட்டு படுத்துரு, உனக்கு எல்லா டென்ஷனே மாறிடும். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுக்கு வேலை நிமித்தம் கூட என்ன வருது மாட்டுக்கு, தூக்கம் வர மாட்டுக்கு. இங்கே இவ்வளோ பெரிய போராட்டத்தின் மத்தியில் பேதுரு நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். பஞ்சுமத்திலே படுத்திருக்கிறாரு, இல்லை இரும்பு சங்கிலி கட்டப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா தூங்கணும் முதல்ல வீடுகளில். அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 2 நித்திரை, ஒன்று அந்த நித்திரை, இன்னொன்று நம்மளுக்கு உலக பிரகாரமாக ஓய்வுக்குன்னு ஒரு நித்திரை இருக்குது. அப்போ 2 நித்திரையும் கர்த்தர் தான் கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார். அப்போ இங்கே பாருங்கள், 2 சங்கிலிகள் நடுவே கட்டப்பட்டு அவன் பாருங்க நல்லா நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தான். அப்போ இதுக்கு முந்தின ஒரு வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த இடம் உங்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதா இருக்கிறதோ, அப்போ உங்களுடைய நித்திரைகள் பாதுகாக்கப்பட்டு நித்திரையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால தான் நாங்கள் அநேகம் தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஜெப காரியங்களை வைத்துக்கொண்டே இருக்கோம். ஏதோ ஒரு காரியத்துக்கு குறிப்பாக ஒரு நாள் விசேஷமாக ஜெபம் பண்ணியிருந்தோம்னா, ஒரு 2-3 நாள் கழித்து எனக்கு இந்த காரியம் நடந்துச்சு, கர்த்தர் இதை பாதுகாத்தாருன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ உங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய, உங்களுக்காக எப்படி பேதுருவுக்காக சபையார் ஜெபித்தாங்களோ 2 கடமை இருக்குது. உங்களுக்காக நாங்கள் எப்படி உண்மையாய் ஜெபிக்கிறோமோ அதே போல் நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கெல்லாம் நல்ல நித்திரை வரணும். அந்த நித்திரையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுப்பார். 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. இப்போ பாருங்க, பேதுருனுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான விதமாக பெரிய காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குது. ஒன்றன் பின் விதமாக பெரிய பெரிய காரியங்களை, பெரிதானவைகள் நடக்குது. ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது. அவர் ஜெயிலில் தான் இருக்கார். பயங்கரமாக 4 போர் சேவகர்கள், வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள், அந்த ஜெயில் அறைக்குள்ள 2 சேவகர், சங்கிலினால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவர் தூங்குறார். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய சிறைச்சாலையினுடைய அறைக்குள்ள கர்த்தருடைய தூதன் வருகிறான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தூதன் வரக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை, ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தன்னுடைய தூதர்களை அனுப்பக்கூடிய வல்லமை உண்டு. இன்றைக்கும் சில தூதர்கள் சில நேரங்களில் பூமியில் நடமாடுறாங்க. சில தூதர்கள் பூமியில் நடமாடுகிறத நாங்களாம் ஊழிய அனுபவத்தில் நிறைய காரியங்களை பார்த்துருக்குறோம். நிறைய காரியங்கள் நிறைய உண்டு. நிறைய அது சொல்லணும்னா நிறைய சாட்சிகள் இருக்குது. நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் பின்காலங்களில் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட தூதர்களை ஏற்ற நேரத்தில் அனுப்புவார். அது மாத்திரமல்ல, அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம்,
ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தின் வழியாக நீங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். ஒரு இருளின் காரியத்துக்குள்ள, ஒரு வெளிச்சமில்லாத ஒரு இருளின் சூழலில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் அறைகளில் ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நல்லா சொல்லுங்கள் பாப்பா, நல்லா கரங்களை பிடிச்சி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இருளுக்கு என்ன வேலை? வேலையே இல்லை. அல்லேலூயா. நான் இன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமே இதுதான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகிறது. இருள் இதுவரைக்கும் உங்களை எத்தனையோ விதத்தில் போராடி அந்த இருளின் கிரியையினுடைய ஆதிக்கம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். இனி கர்த்தருடைய தூதனும் அந்த தூதன் மூலமாய் வரக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் கர்த்தர் அனுப்புகிறபடினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் கிரியைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளின் கிரியையும் மாறிடும். நீங்கள் வேணா பாருங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேதுருவை விலாவில் தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அங்கே தூதன் எழுப்பதான் செய்கிறான். எழுப்பவே சங்கிலிகள் தன்னால் கீழே விழுது. அப்போ நீங்கள் சீக்கிரத்தில் அடுத்தபடியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, எப்படி பேதுருனுடைய கைகளில் கால்களில் சரீரத்தில் கட்டப்பட்ட சங்கிலி அவனை ஏங்க விடாமல் தடுத்துச்சு. இன்னைக்கு சில நேரங்களில் சில அந்தகார வல்லமையினுடைய சங்கிலிகள் நம்ம வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியாது, சில சங்கிலிகள் உங்கள் கையை கட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி, அந்த பரத்தை நோக்கி கரத்தை ஏறெடுக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி சில நேரங்கள் நம்முடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கும். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கொடுக்கணும்னு நினைப்பீங்க, கொடுக்க முடியாதபடி உங்கள் கரங்கள் கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலினுடைய தன்மைகளை எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தில் அறுத்து எரிய போகிறார். உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற இரும்பினுடைய அந்த சங்கிலியினுடைய வல்லமையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அது அருந்து விழுவதாக. ஒரு விஷயம் கூட எல்லா கரங்களை நீங்க தேவனுக்கு நேரம் உயர்த்துங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்தகார வல்லமையின் சங்கிலியின் கட்டுகள், உங்க வாழ்க்கையில செயல்பட விடாதபடி தடக்கூடிய அந்த சங்கிலியின் கட்டுகள், உங்க கரங்களில நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எல்லா சங்கிலியின் கட்டுகள், உங்க வாழ்க்கையில அதிசயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை செய்யக்கூடிய எல்லா சங்கிலியின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது அருந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தினால சங்கிலி கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்க குடும்பத்தை கட்டி இருக்கிற சங்கிலி கட்டுகள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கிலிகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து எறிகிறார். அடுத்தபடியா நீங்க வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 7வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், தூதன் வந்தான், அறையில வெளிச்சம், அவன் எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாறினா, அவனுடைய சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழுந்தது நம்ம பார்க்கிறோம். இப்ப 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது பாருங்க, 2 காரியம் நடக்குது. பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. அறையை கட்டி கொண்டு, அப்போ அந்த அறையை கட்டி கொண்டு அதை குறித்து நம்ம பெருசாக தியானிக்கணும். ஆனால் 2 காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பாதரட்சைனா என்ன பிரதர்? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். சில நேரத்தில் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். பேதுரு ஆயத்தமாக இருந்தார், பாதரட்சைகளை போட்டுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். அந்த பாதரட்சை ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது, ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. அப்போ 2 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நன்மைகள் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி விட்டார். அந்த ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்போவுமே தயாராக இருக்கணும். சில நேரங்களில் அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நேரத்தில் நம்ம அதை இழந்து விடக்கூடாது.
ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அதை இழந்து விடக்கூடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு. எப்போ வேணாலும் உங்களுடைய சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாறும். அல்லேலூயா. எப்போ வேணாலும் மாறும். சில நேரங்களில் சிறையிருப்பில் இருக்கும்போது, இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கும்போது சில வஸ்திரங்களை கொடுப்பாங்க. அந்த வஸ்திரத்தை தான் அவங்க என்ன பண்ணணும், போட்டுக்கிடணும். ஆனால் பேதுருவுடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பின் வஸ்திரம் மாறுவதற்கு சரியான நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் குறிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த வஸ்திரத்தை அவன் போர்த்து கொண்டான். அப்போ அந்த வஸ்திரத்தை வைத்திருந்தான். ரட்சிப்பு என்னும் வஸ்திரம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கிருபையாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் அபிஷேகம், அந்த கிருபையை நீங்கள் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் இழந்து விடக்கூடாதபடி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் பாதரட்சைங்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான், வஸ்திரமும் ஆசீர்வாதம் தான். எழுத்தின்படியே நான் சொல்கிறேன். மனம் திரும்பிய மைந்தனுடைய அந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் பாதரட்சை இல்லாமல் வந்ததை அந்த தகப்பன் பார்த்தாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்னைக்கு அந்த தாயினும் மேலானவர் நம்முடைய பரம தகப்பன், தாயினும் மேலானவர். அப்போ அவன் அந்த தூரத்தில் அவனை பார்த்த உடனே அவன் பாதரட்சை இல்லாமல் வர்றான். இப்போ சில நேரங்களில் கர்த்தர் உங்களை பார்ப்பார். தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த பாதரட்சை இல்லாமல் இருக்கிறது எதை குறிக்கிறதுனா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. சில நேரங்களில் சில பாதுகாப்பற்ற சூழ்நிலை வழியாக நம்ம நடத்தப்படும் பொழுது கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். அது உங்களுக்கு தெரியாது. தகப்பன் உங்களை தூரத்திலிருந்து அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் அளிக்கப்பட்டது. நீங்கள் எப்பமெல்லாம் தேவனிடத்தில் திரும்பி வர்றீங்களோ, எப்பமெல்லாம் நீங்கள் தேவனை தேடுகிறீங்களோ, உங்கள் வஸ்திரத்தையே கர்த்தர் மாற்றி விடுவார். இப்போ நீங்கள் இருக்கிற சிலருடைய வஸ்திரங்கள் எல்லாம் மாறட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் மாறட்டும். பொதுவாக வஸ்திரங்கள் மாறும். ஒரு மணமகன் ஒரு மணமகள் வர்றாங்க அப்படின்னா அவனுடைய அந்த மணமகன் மணமகளுடைய வஸ்திரம் ஒரு கௌரவத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுடைய வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது ஒரு ஆசீர்வாதம். அதனால் புதிய வஸ்திரத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே தருவாராக. அப்போ அவன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா. தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அதனால தான் நம்ம வாசித்தோம் யோபினுடைய சரித்திரத்தின் புஸ்தகத்தின் 37ல் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். இங்கே பேதுருடைய வாழ்க்கையில் அப்படிதான். கிரகிக்க பார்க்க முடியலை, என்ன நடக்குது அப்படின்னே தெரியலை. உங்கள் வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, இது நம்ம வாழ்க்கையில் தான் நடக்குதா, நம்ம குடும்பத்தில் தான் நடக்குதா, நம்ம பிள்ளைகளுக்கு தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக கர்த்தர் செய்வார். எங்கள் உறவினர் ஒருத்தங்க நேற்று அந்த 12th ரிசல்ட் வந்தவுடனே நல்ல மார்க்கு, எங்கள் மகள் தான் இப்படி வாங்கியிருக்காளா எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஃபோன் பண்ணி அந்த தாயார் அவங்க அப்பா, என் மகன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டாளா, நாங்களாம் சொன்னோம் பாஸ் ஆனதே பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் மார்க்கு அதிகம். அல்லேலூயா. கர்த்தர் தான் அப்படி தான் செய்வார். சில நேரம் மனிதர்கள் எடை போடும்போது உங்களை குறைவாக எடை போட்டுக்கிட்டு இருப்பா. ஆனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சு வச்சுருவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்கூடாத பெரிய காரியம். இங்கே பேதுரு நினைக்கான், தூதனால் செய்யப்படுகிறது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சில நேரம் இரவு நேரத்தில் படுக்கும்போது சில சொப்பனம் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது சொப்பனம் அப்படின்ட்டு. அது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு நல்ல ஒரு சொப்பனத்தை பார்க்குறீங்க, அது நடந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொப்பனத்திலேயே அதை நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னா அதை நடத்தி கொடுப்பதற்கும் கர்த்தர் வல்லமையுடையவர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அவன் தரிசனம் காண்கிறதா நினைச்சான், உங்கள் வாழ்க்கையிலும் கூட அப்படி தான் கர்த்தர் செய்ய போகிறார். நான் நிறைவாய் வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். 12ஆம் அதிகாரத்தினுடைய 9 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 10 வாசிடுவோம். முதற் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து
நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில வந்தபோது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்தி. தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இப்போ நீங்க விசுவாசமா சொல்ல போறீங்க, தானா எனக்கு திறக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு நீங்க வந்தீங்களோ, நீங்க வீட்டில் போய் காலை வைங்க, சில நன்மை உங்களுக்கு தானா திறக்க போகுது. நீங்க பக்கத்தில் இருக்கவங்களை நல்லா கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, தானாய் உங்களுக்கு கதவு திறக்க போகிறது. அது மாத்திரமல்ல, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். அவனை விட்டு அடுத்தபடியாக கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார். அதான் ரொம்ப முக்கியம். திறந்த கதவுல நீங்க நடந்து போவீங்க. நீங்க நடக்கணும், நன்மையில நீங்க நடக்கணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு, ஆமா, அதனால கதவு உங்களுக்கு திறக்கும் பொழுது அதுக்கப்புறம் எந்த இருள் வந்தாலும் உங்களுக்கு பயம் கிடையாது. எந்த இருளின் சூழ்நிலை வந்தாலும் நீங்க அதை நடந்து போவீங்க. அப்ப இன்னைக்கு இங்க இருக்கிற சிலர் எல்லாம் சில இருளின் பாதையை நீங்க நடந்து போயிருவீங்க சீக்கிரத்துல. நீங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, யோபினுடைய சரித்திரத்தின் புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா, அவர் அருளிய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில இருள் எல்லாம் நீங்க நடக்க முடியாதபடி எவ்வளவோ நாட்கள் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கிறது. இனி கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமா மாத்த போறார். எல்லாம் கரங்களை தட்டி, நீங்க கரங்களை தட்டி அப்படியே எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நின்று அப்படியே நாம் நிறைவு ஜெபத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாரும் ஒரு நிறைவு ஜெபத்திற்காக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. கதவெல்லாம் உங்களுக்கு தானா திறக்கணும். ஓ, எல்லா இரும்பு சம்பளிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அருந்து விழுந்து இருக்கிறது. எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லா சிறையிருப்புகளும் உங்களுக்கு மாற போகிறது. நீங்கள் எத்தனையோ சிறையிருப்பில் வந்துட்டீங்க, எத்தனையோ சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்க, எத்தனையோ சிறையிருப்பின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்ட சஞ்சலப்பட்ட நாட்கள், ஓ பெருமூச்சு விட்ட நாட்கள், அந்த துக்கத்தின் சத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று மாற்றிக்கொண்டு இருக்கிறார். பேதுருவினுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்ட சங்கிலிகளுக்கு மத்தியில் ஒரு நித்திரையை கர்த்தர் கொடுத்தது போல இங்க இருக்கிற அநேகர் தூக்கமின்மையினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு மீண்டும் நான் ஜெபிக்கிறேன், யாரெல்லாம் சரியான தூக்கம் இல்லாதபடி தூக்கத்தில் கெட்ட சொப்பனங்களும் கெட்ட சத்தங்களையும் கேட்கிறவங்க நீங்க யார் இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. யாராவது தூக்கத்தில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நான் எனக்கு இன்னும் சரியா தூங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு தூக்கத்தின் அபிஷேகம், நல்ல ஒரு நித்திரையை கொடுத்து அந்த நித்திரை விட்டு எழும்பும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறார். நல்ல இயேசுவின் நாமத்தினால இந்த கரங்களை தூக்கி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தின் நித்திரையை கொடுத்து, நித்திரையின் நேரத்தில் நல்ல ஒரு பலத்தை என் கர்த்தர் நீ தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மனபாரங்கள் மாறுவதாக, எல்லா மன சஞ்சலங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆச்சரியமான விதமாய் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கிறோம், மீண்டும் மீண்டும் நடத்துகிறோம், மீண்டும் மீண்டும் உடைய சமூகத்தில் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, யோபினுடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகளை மாற்றி இந்த பின் நிலைமைகளை எல்லாம் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, இந்த யோபினுடைய முன்னிலைமையின் பாடுகள் எல்லாம் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, யோபினுடைய முன்னிலைமையின் பாடுகள் இயேசுவின் நாமத்தினால அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பின்னிலைமையின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் தொடங்குவதாக. இந்த நாளிலிருந்து தொடங்குவதாக, இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குவதாக, இந்த நேரத்திலிருந்து பின்னிலைமையின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொடங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறையில் வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு நாங்கள் பார்த்தோம். அறையில் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஓ, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் அருளிய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். சிலருடைய
தலைகளில சில வெளிச்சம் பிரகாசிக்கதை நான் பார்க்கிறேன். உங்க பிள்ளைகள் மீது கூட சில வெளிச்சம் பிரகாசிக்குது. எப்படி இந்த இடத்துல நாங்க ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஊழியம் செய்யும் பொழுது இந்த போக்கஸ் லைட்டுடைய வெளிச்சம் எப்படி எங்க தலைமையில படுதோ அப்படி சிலர் மேல சில வெளிச்சம் வீசுறதை நான் பார்க்கிறேன். அது உலக பிரகாரமான நன்மைக்கு ஏதோ ஒரு வெளிச்சமா இருக்கலாம், ஒரு ஞானத்தின் வெளிச்சமா இருக்கலாம், ஒரு கிருபையின் வெளிச்சமா இருக்கலாம். உங்க தலை மேல ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்படி அந்த வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கிறது நிமித்தம் அந்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல உங்களுடைய முகமே பிரகாசிக்க போகிறது. சில நேரம் நீங்க வருத்தத்தில் இருக்கிறீங்க, சஞ்சலத்தில் இருக்கிறீங்க, ஆனா அந்த முகம் காட்டி கொடுக்குது. இனி உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். அறைகளில் ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சில வஸ்திரங்கள், பாதரட்சைகள், இதனுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய பூமியின் நன்மைகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சிலருடைய வஸ்திரங்கள் மாறப்போகிறது. சில வஸ்திரம் மாறும்பொழுது உங்களுடைய தகுதி எல்லாம் மாறப்போகிறது. உங்களுடைய தகுதி, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறப்போகிறது. உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. அடுத்தபடியாக கதவுகள் தானாய் திறவுண்டது. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவுகளோடு போராடி கொண்டிருக்கிற என்னுடைய ஜனங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறவரே, இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவரே, அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்களை கொடுக்கிற என் தேவாதி தேவனே, இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. கதவுகள் திறக்கப்படுவதாக. ஓ, எல்லா சங்கிலியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. தேவ மகிமையினால அவன் அந்த நகர வீதியில நடந்து போனானா, ஆண்டவரே, ஜனங்கள் இனி கம்பீரமா நடந்து போகணும்பா. எந்தெந்த இடத்துலலாம் தலை குமிழ்ந்து தலை குழியப்பட்டு அந்த தலை கவிழ்ந்து நடந்து போனாங்களோ அந்த இடத்துல எல்லாம் என் ஜனங்கள் இனி தலை நிமிர பண்ணணும். ஆண்டவரே, நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து நடந்திருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுகிற தேவன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையுடைய அத்தனை மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில வந்து கலந்து கொண்டு உம்மை ஆராதித்து வேத சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதிலும் பெரிதானவைகளை காண செய்து உம்முடைய தயவுள்ள கரத்தினால் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிறீர்.